பாத்தியா சரோ, எல்லாரும் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க. வா பாரு, வாங்க. நீ இல்லாம கல்யாணம் விட நடக்கல கண்ணு. என்ன போம்மா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் நாங்க தான் காரணம். மன்னிச்சோம். ஐயோ கதிரேசன் மேடம், என்ன நீங்க பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? ஏப்பா இது என்ன வீடா? கல்யாண வீடு மாதிரியே தெரியலையே. ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு ஆட்ட கச்சேரி, ஆனா ஒரு சீட்டு கச்சேரி எதுவுமே இல்லாம உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா இது என்ன கல்யாண வீடு மாதிரி தெரியலையே. பாட்டி, நீங்க தான் ஒரு ஆட்ட கச்சேரி நடத்துங்க பாப்போம். ஐயப்பா, எனக்கு எந்த ஆட்டமும் தெரியாதுப்பா. சரி, ஆட வேணாம், ஒரு பாட்டு கச்சேரி நடத்துங்க. அப்பா, நான் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிக்காதுடா. நான் அந்த காலத்து பாட்டுல பாடுவேன். பாடுங்க பாட்டி. அப்படியா? சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சாமி சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த. போதும் 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 பாட்டி, ஒரு புது பாட்டு பாடுங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் பாட மாட்டேன்னு. புது பாட்டு பாடுங்க பாட்டி. புது பாட்டா? என்னது? என்ன பாட்டு பாடலாம்? பாடுங்க. வந்துச்சு, பாடுங்க. பாடுங்க. காதல் பிசாசு, காதல் பிசாசு, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. காதல் பிசாசு, காதல் பிசாசு, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. அடிச்சாலும் பரவாயில்லை, படிச்சாலும் பரவாயில்லை, சிரிச்சாலும் பரவாயில்லை, சிரிக்காட்டாலும் பரவாயில்லை. காதல் பிசாசு, மல்லே 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 மல்லே. எல்லாம் தெரியும் சரோ. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுங்கிற விஷயம்லாம் ரம்யா என்கிட்ட சொன்னா. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஒண்ணும் இல்ல, அப்பா வந்து நேத்து பேசினாரு. இவர் மனசு மாதிரி கிளம்பி வந்துட்டாரு. ஓஹோ, பரவாயில்லையே. உன் வீட்டுக்காரருக்கு இந்த அளவுக்கு பெரிய மனசு இருந்தது. ஆமா, உன் மாமியார் ஏன் அப்படி இருக்கிறா? பொம்பளையா அவ? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? உங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா? நான் தான் மோசம்னா என்ன விட மோசமானவளா இருக்காளே. பாட்டி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. நான் எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். சரோ, நான் பக்கத்துல இருக்கேன்ல, அதனால என் பொண்டாட்டி எந்த புடவை கட்டினாலும் அழகாத்தான் இருப்பா. சரி, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? போமா. சரி. சரோ மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா. மாப்பிள மாப்பிள கொண்டாங்க, இதெல்லாம் போய் நீங்க வாங்கிட்டு கொண்டாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டு கல்யாணம். சரி, அப்புறம் மறந்துட போறேன். இவங்க மறு வீட்டு விருந்து நாளைக்கு இருக்குது, அவசியம் வந்து கலந்துட்டு. என்னங்க நீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கல்யாணம் முடிச்சுட்டு மறு வீட்டுக்கு போறேன். நீ கடையை பார்த்துக்க. சரிண்ணே. வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய டிஃபன் சாப்பிட்டியா? ஓம் நல்லா சமாளிக்கிறீங்க. ஓம் அம்மா, அத்தை எப்படி இருக்காங்க? சூப்பர். என்ன, நீங்க எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிடுங்க. கோபி, இவளுங்க எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் ஆகாது, இவங்கள போய் சாப்பிட சொல்லு. ஏக்கா, இதுங்க கிண்டல் பண்றதெல்லாம் புதுசா என்ன? கோபி, நீ மாப்பிள்ளை ட்ரெஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். ஐயா போத மழியாத. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மனவரையில வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற? ஆமா, காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்து கூட்டிட்டு போறாளே. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த அழகி உன்னை ஜூட்டு விட்டுச்சுல, அது சொல்லுது. என்ன சுஜி, உண்மைதானா இதெல்லாம்? ஆமா கோபி, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கவலையப்படாத, அடுத்த முகூர்த்தத்துல நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப விஜி? ரைட்ல விஜி, லெஃப்ட்ல சுஜி. மாப்பிள, மணமேடல உட்காந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசலாமோ? உன்னை சுத்தி இத்தனை பொண்ணுகள் நின்னுட்டு இருக்காளே, கோபிகிருஷ்ணன் பேருக்கு ஏத்த மாதிரி. சாமி, வயிற்றுச்சல் படாதீங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அபச்சாரம் அபச்சாரம்.
வேணும்னு ஒண்ணு பண்ணுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆத்துக்காருக்கு தெரியாம வர சொல்லுங்க. அட கொக்கா மக்கா எல்லாம் ஐயா வீட்டுக்கு படையணுங்க. சகல கல்யாண வீட்டுல சில மாதிரி நின்னா எப்படி? ஐயர் வந்து மஞ்சள் கலன்னு கேக்குறாரு. அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கு, கேட்டு வாங்கிட்டு வந்து கொடு. கொஞ்சம் இரு, மேல குமார்கிட்ட என் பேக்கு கொடுத்துருக்கிறேன், அதையும் கேட்டு வாங்கிட்டு வந்துரு. கொஞ்சம் இருப்பா. சகல காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு. குடிக்க கூலா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டாப்பா. சகல கோபிக்கு நானும் தான் மச்சான். நீங்க என்ன பண்றீங்க? நேரா சமயக்கட்டுக்கு போய் கூலா தண்ணியை மொண்டு குடிச்சு குமார்கிட்ட பேக வாங்கிட்டு வந்துட்டு பொறுமையா வந்தா போதும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, மத்தவனுக்கு வேலை சொல்லாதீங்க. ஆளை பாரு. ஓம் விக்ருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதகிருதப்பிரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ. வாங்கிக்கோ. இந்தாம்மா, இதுல சேரு. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते. ஆர்த்தி எடுத்துக்கொள்ள காசு போடுறேன். எல்லாத்தையும் போடுறா, 2 பேர் இருக்கோம்ல. போடுவாங்க. ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு நாங்க இருக்கோம்ல. கோபி, சுமாரா இருக்கவங்க கூட கல்யாணம்னு பாலிஷ் ஆயிடுவாங்க. ஒத்துக்க மாட்டீங்களா அழகா இருக்கிறத? ஏமா விஜி, நீயே பேசாம இருக்க? புது பொண்ணாச்சே, கொஞ்சமாவது வெக்கப்படணும்ல. வாசல்ல வச்சு ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல உள்ள கூட்டு போங்க. அப்பா போப்பா உள்ள. விஜி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்கும். ஈஸ்வரி குடுமா. இந்த கோபி, பாலும் பழமும் சாப்பிடு. அவளுக்கு கொஞ்சம் கொடு. பாலும் பழம் சாப்பிட்டீங்களா? மறுபடியும் போனோம். நல்ல நேரத்துல போனோம். போலாமா? புறப்படலாமா? எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிளம்புவோமா? வாமா. ஏண்டி நிர்மலா, வீட்டுல சும்மா தானே இருக்க? சாமி போட்டோ இப்படி தூசி படிஞ்சு போய் கிடக்குது, இதை கொஞ்சம் தொடச்சு வைக்க கூடாது? ஏண்டி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? மாணிக்கம் அண்ணன் காலையில இருந்து இந்த பக்கம் ஆளையே காணுமே. ஒருவேளையா விஜி கல்யாணத்துக்கு போயிருக்குமோ? அடி போடி இவளே, மாணிக்கம் ஏன் புள்ள, என் பேச்ச மீற மாட்டான். ஒருவேளை
அண்ணி அழுது புலம்பி கூட்டிட்டு போயிருந்தா அவ தலைகீழா நின்னு தண்ணிய குடிச்சாலும் ஏன் புள்ள போக மாட்டான். நீ அடிச்சுதான் சொல்ற. ஆனாலும் எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இத பாரு, அவன் சாமியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாமிக்கு கொடுத்த சத்தியத்தை கூட மீறுவான், ஆனா எனக்கு கொடுத்த வாக்க ஒரு நாள் மீற மாட்டான். அம்மா, அண்ணன் உன் மேல மரியாதையா தான் இருக்கு. ஆனாலும் நீ இல்லாத நேரத்துல அண்ணி அண்ணன் தூண்டி விட்டா? தூண்டி விட்டாள்னா 4 அப்பு அப்புவான் கண்ணத்துல. ஏன்னா மாணிக்கம் ஏன் புள்ளடி. ஏய், எங்கடி போற? நீ என்னமோ உருகி உருகி பேசுற. ஆனா எனக்கு முழுசா நம்பிக்கை இல்ல. நான் போய் அண்ணனுக்கு கடைக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். உங்க அண்ணன் கடையில தானே இருக்கான். ஃபோன் பண்ணி பார்த்தேன். ரிங் போயிட்டே இருக்கு. யாருமே எடுக்கல. ஒருவேளை கடை பூட்டி இருக்கும் என்னவோ. பக்கத்துல கடைக்கு எங்கேயாவது போயிருக்கானோ என்னவோ. அம்மா, உன் நம்பிக்கை இருக்கே அது பெரிய மூட நம்பிக்கைமா. அண்ணன் நிச்சயமா விஜய் கல்யாணத்துக்கு தான் போயிருக்கணும். அப்படியெல்லாம் இருக்காதுமா. அம்மா, நீ ரொம்ப பாவம்மா. நீ எதை நினைக்கிறியோ அதை உண்மை நம்பிடுற. ஆனா அப்படி இல்லம்மா. என்னடி சொல்ற? அம்மா, உன் மேல அண்ணனுக்கு பாசம் இருக்கிற மாதிரி பொண்டாட்டி மேல மயக்கம் இருக்காதா என்ன? சமயத்துல அந்த மயக்கம் அம்மா பாசத்தை மிஞ்சிடாதான் என்ன? உங்க அண்ணனை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. நான் கரெக்டா தான் சொல்றேன். அண்ணி கண்ணை கசக்கி நின்னு இருக்கும். அண்ணன் கரைஞ்சு உருகி இருப்பாரு. அவங்க 2 பேரும் கிளம்பி கல்யாணத்துக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க இந்நேரம் டிஃபனை முடிச்சுட்டு லஞ்சுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. நீ காஃபியை குடிச்சிட்டு என் பையன் ரொம்ப தங்கமானவன்னு கதை அடிச்சிட்டு இருக்க. நீ கீழ்ச்சி கூட தாண்ட மாட்டாருன்னு பெருமை அடிச்சிட்டு இருக்க. ஆனா மாணிக்கண்ணு ஒன்னும் ட்ரௌசர் போட்ட பையன் இல்ல. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட இருக்கிற ஒரு பொறுப்பான புருஷன். அம்மா, வீடு பூட்டி கிடக்கே. சரவ மாணிக்கமும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? வீடு பூட்டி இருக்கா? தெரியலையே. வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? அதானே. ஏன் ரம்யா, வீடு பூட்டி கிடக்குத. மாணிக்கமும் சரவும் எங்க போயிருக்காங்க? அவங்கள தேடிட்டு வந்திருக்காங்கல்ல. எனக்கும் தெரியாதே. நான் தான் உன் கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்ல. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயிருந்தோம்மா. அப்படியா? என்ன அப்படியா? உங்க சம்மந்தி வீட்டு கல்யாணம். ஆமா, உங்களை கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. கல்யாணமும் ரிசப்ஷனும் படு கிராண்டா நடந்தது. அது மட்டும் இல்ல, சாப்பாடு பிரமாதமா இருந்தது. ஆமா, நீங்க ஏன் வரல? வந்திருப்பாங்களா இருக்கும். ஏதாவது மரவுல மறைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓஹோ, ஆனா கல்யாணத்துல நிறைய கூட்டமா. அதுல நாங்க உங்களை பார்க்காம விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. சரோவோட அப்பா ரொம்ப நல்லவரு. அவரோட பழக்க வழக்கத்தை மதிச்சுதான் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் கோபி சைடுல நல்ல மனுஷங்க. வந்து கேக்குறத பாரு. அந்த பொம்பளைக்கு அடி வயிறு புகையுது. ஆமா, என்ன பொம்பளை இவ? ஒரு நல்லது கெட்டது கூட போக விட மாட்டேங்கிறா. பாவம் சரோக்கா, இந்த அம்மா கிட்ட மாட்டிட்டு முழிக்குது. இந்த மாதிரி பொம்பளை எனக்கு மாமியாரா வச்சிருந்தா குடுமையா அறுத்து கையில கொடுத்துருப்பேன். பாவம் சரோ, எவ்வளவு பொறுமையா இருக்கா. எப்படியோ அந்த அக்கா கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கப்பா, அது போதும். மாணிக்கம் நல்ல மனுஷன்தான். இந்த பொம்பளை தான் அவரை கெடுத்துறா. இந்த பொம்பளை பேச்ச கேட்டு முதல்ல அவரும் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவரும் மனுஷன் தானே. அப்புறம் யோசிச்சிருப்பாரு. அதான் சரோவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. அந்த அண்ணன் மனசு மாறினது நல்லதா போச்சு. இல்லனா அந்த அக்கா மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும். நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் முடியும். மனசுல வஞ்சம் வச்சிருக்கவங்களுக்கு பிள்ளையார் புடிச்சு வச்சாலும் குரங்காதான் முடியும்.